باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. புகழ் அனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இன்று மட்டும் அல்லாமல் என்றென்றும் வற்றாமல் என்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எதற்காக இந்த மனித படைப்பை படைக்க வேண்டும்? எதன் காரணமாக இந்த மனித படைப்பை அல்லாஹ் படைக்க வேண்டும்? அவனை வணங்குவதற்காக அல்லாஹ் மலக்குமார்களை படைத்து வைத்திருக்கிறான். அவர்கள் அவனை அதிக நேரம் எப்பொழுதும் அவனை வணங்கிக் கொண்டே இருப்பார்கள். இருந்த போதிலும் எதற்காக அல்லாஹ் இந்த மனித படைப்பை படைத்தான்? இதை பற்றி அல்லாஹ் தனது திருமறையில் கூறி காட்டுகின்றான். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கின்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தனது திருமறையில் கூறி காட்டுகின்றான். ஒரு மனிதனின் வாழ்க்கையை எடுத்தோம் என்று சொன்னால், அவன் ஆரம்ப காலத்தில் குழந்தை பருவத்தில் இருந்து ஒரு பள்ளி படிப்புக்கு செல்கின்றான். அங்கு அவனுடைய பள்ளி படிப்பு முடிந்ததற்கு பின்பு கல்லூரி படிப்புக்கு செல்கின்றான். அதன் பிறகு ஒரு நிறுவனத்திற்கு வேலைக்கு செல்கின்றான். அதன் பிறகு திருமணம், அதன் பிறகு அந்த குழந்தை பள்ளிக்கு செல்கிறது, அதன் பிறகு அது கல்லூரிக்கு செல்கிறது, அதன் பிறகு அதையும் திருமணம் செய்து வைக்கின்றான். இறுதியாக முதுமை அடைந்து மரணம் அடைந்து விடுகின்றான். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையா? இந்த உலக வாழ்க்கை அவ்வளவுதான? இந்த காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் படைத்தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் தனது திருமறையில் கூறி காட்டுகின்றான். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மசாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான இன்பமின்றி வேறு எதுவும் இல்லை. இந்த ஆயத்தில் மதா என்று குறிப்பிடும் வார்த்தை அரபு மொழியில் பெண்கள் அடுப்பங்கரையில் கழிவை சுத்தம் செய்வதற்காக வைத்திருக்கும் துணியை தான் மதா என்று சொல்வார்கள். அதற்கு ஈடாக இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் திருமறையில் கூறி காட்டுகின்றான். அப்படி என்றால் இந்த வசனத்தை நாம் எடுத்தோம் என்றால், அல்லாஹுவை வணங்குவதற்காக மட்டும் நாம் படைத்திருக்கோமா? அதன் பிறகு மீண்டும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மரணத்தையும் வாழ்வையும் உங்களில் நல்லடியார்கள் யார் என்று கண்டறிவதற்காகவே நான் படைத்தேன் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் படைக்கப்பட்டான் என்றால் அவன் சோதிக்கப்படுவான். இந்த உலகத்தில் நல்லவனாக அவன் வாழ்ந்தான் என்றால் அவன் இந்த உலகத்திலும் வெற்றி பெறுவான், நாளை மறுமையிலும் வெற்றி பெறுவான். அப்படிப்பட்ட மனிதனை எவ்வாறு கண்டறிய முடியும்? எந்த ஒரு வயதில் அவனை கண்டறிய முடியும்? எந்த பருவத்தில் அவனை கண்டறிய முடியும்? அதற்கும் அல்லாஹ் தனது திருமறையில் கூறி காட்டுகின்றான். அல்லாஹுல்லதி ஹலககும் மின் துஅஃபின் சும்ம ஜஅல மின் பஅதி துஅஃபின் சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தன் துஅஃப வ ஷைபா யக்லுகு மா யஷா வ ஹுவல் அலீமுல் கதீர். நான் உங்களுக்கு முதலில் பலவீனத்தையும் அதன் பிறகு பலத்தையும் அதன் பிறகு மீண்டும் பலவீனத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இதில் அல்லாஹ் முதலாவதாக பலவீனம் என்று சுட்டிக்காட்டப்பட பருவம் குழந்தை பருவம், அடுத்து பலம் என்று சுட்டிக்காட்டும் பருவம் வாலிப பருவம், மீண்டும் பலவீனம் என்று சுட்டிக்காட்டும் பருவம் முதுமை பருவம். இந்த குழந்தை பருவத்தில் ஒரு மனிதன் சுறுசுறுப்பாக அவனுடைய உடல் ஆற்றல் இருக்கும், ஆனால் சிந்திக்கும் திறன் அவ்வளவாக இருக்காது. அடுத்து இறுதியாக முதுமை பருவத்தில் அவனுக்கு சிந்திக்கும் திறன் அதிகமாக இருக்கும்,
ஆனால் அவனுடைய உடல் வலிமை இருக்காது. ஆனால் இந்த வாலிப பருவத்தில் தான் ஒரு மனிதன் தன் உடலாலும் தனது அறிவினாலும் சிந்தனை மிக்க மனிதனாக இருப்பான். இந்த பருவத்தில் தான் மனிதன் சோதிக்கப்படுகிறான். இந்த பருவத்தில் தான் அந்த மனிதன் தேர்ந்தெடுக்கப்படுகின்றான். ஏனென்று சொன்னால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஒவ்வொரு நபரையும் கேள்வி கேட்பான். அப்படி அவன் கேட்கக்கூடிய கேள்வியில் மிகவும் ஒரு முக்கியமான கேள்வி, உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எவ்வாறு செலவழித்தாய் என்று அல்லாஹுக்கு நாம் அனைவரும் பதில் சொல்லியே தீர வேண்டும். அந்த பதிலுக்கு விடை சொன்னால்தான் அடுத்த கேள்வியை அல்லாஹ் விசாரிப்பான். எப்படி இன்றைய வாலிபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், யாரை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மளுடைய ரோல் மாடலா எடுத்துக்கணும். அதற்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முழுசா அவங்களோட ரோல் மாடலா அவங்கள எல்லாத்தையுமே பார்த்து வாழ்ந்து மறைந்த ஒரு முக்கியமான 2 பேரை பத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த உரையில நம்ம பார்ப்போம். 2 பேருமே வாலிபர்கள் தான். முதலாவதாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஒரு வாலிபர். இவர் வாலிபர் மட்டும் இல்லாம இவர் இஸ்லாத்துல, அதாவது அல்லாஹுடைய பாதையில இஸ்லாத்தை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தன்னோட காலத்தை செலவழிச்சது பாத்தீங்கன்னா 5 இல்லைன்னா 6 வருஷம். அவ்வளவுதான் இவங்க இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பயணிச்சிருக்காங்க. மேலும் இவங்க ஒரு மதினாவாசி அன்சாரி சஹாபி. அவுஸ் கோத்திரத்தோட தலைவர் இவர் தான். இவர் ஒரு தலைமை, அதாவது ஒரு தலைவர் பண்புல இருக்கக்கூடிய நபர். இவர் இஸ்லாத்தை ஏற்று எப்படின்னா மதினால இருக்கக்கூடிய அனைத்து அன்சாரி சஹாபாக்களுக்கும் இவர் தான் தலைவரா இருக்கார். இவருடைய வாழ்க்கையில ஒரு 2 சம்பவம் ரொம்ப முக்கியமான சம்பவமா இருக்கு. ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா பத்ருடைய போர். அதாவது ஒரு வாணிப குழுவை தடுக்கிறதுக்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. அது போரா மாதிரி இருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அன்சாரிகள் யாருமே சொல்லல, முஹாஜிரீன்கள், அதாவது மக்கால இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த நபர்கள் தான் எந்திரிச்சு சொல்றாங்க, யார சொல்ல நாங்க போருக்கு தயார். ஆனா ரசூலுல்லாஹ் அவங்களோட ஆலோசனைக்கு காத்துக்கல. யாரோட ஆலோசனைக்காக அவங்க காத்திருந்தாங்கன்னா, யாரை நம்பி இப்ப அவங்க வந்திருக்குது மதீனால, அவங்களுக்காண்டி அவங்க இல்லம் கொடுத்திருக்காங்க, தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்திருக்காங்க. அதனால அவங்களோட முடிவுக்காண்டி ரசூலுல்லாஹ் காத்திருக்காங்க. இதை சஅத் இப்னு முஆத் அவங்க அறிஞ்சுக்கிறாங்க. அறிஞ்சிட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி எந்திரிச்சு ஒரு உரையை நிகழ்த்துறாங்க. யா ரசூலுல்லாஹ், எங்களோட ஆலோசனைக்காக நீங்க காத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, நீங்க கொண்டு வந்த ஈமானை நாங்க ஏத்துக்கிட்டோம், நீங்க எதனா சொன்னீங்களோ அதை நாங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கோம், நீங்க எங்களை என்ன செய்ய சொன்னாலும் செய்வோம், நீங்க போய் எங்களை கடல்ல முழுகுங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு கேள்வி இல்லாம நாங்க இது பண்ணுவோம், நாங்க போருக்கு தயார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சஅத் இப்னு முஆத் அவங்க சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்பவே இந்த போரோட வெற்றியை நான் இங்கே பார்க்கிறேன் அப்படின்னு. அதன் பிறகு போருடைய ஏற்பாடு நடக்கின்றது. அப்ப சஅத் இப்னு முஆத் அவங்க இன்னும் ஒரு விஷயம் செய்யறாங்க. என்னன்னா பத்ருடைய போர் இன்னைக்கு ரொம்ப கம்மி, ரசூலுல்லாஹ்க்கு ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க இந்த போர்ல கலந்துக்க வேணாம், நீங்களும் அபூபக்கரும் ஒரு இதுல இருங்க, எங்களை மீறி அவங்க உங்களை தாக்க வந்தாங்கன்னா நீங்க இங்கிருந்து மதீனாக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ரசூலுல்லாஹ் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சஹாபாக்களோட ஒத்துழைப்பு, ரசூலுல்லாஹ்வோட துவா, இது எல்லாத்தையும் இது பண்ணி பத்ர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையுது. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பத்ர் போர்ல கலந்திருக்காங்க, உஹது போர்ல கலந்திருக்காங்க. அடுத்து அஹ்ஸாபுடைய ஹந்தக்குடைய யுத்தங்கள். இந்த போர் யாருக்குன்னா ரசூலுல்லாஹ்க்கு எதிராக இருக்க அனைத்து காஃபிர்களும், மதீனால சஅத் இப்னு முஆத் தான் தலைவர் எல்லா இதுக்குமே. அவங்களோட ஒப்பந்தத்துல மதீனால வாழ்ற ஒரு யூத கூட்டம், பனு குறைதா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அவங்க தான் மொத்த காஃபிர்களையும் ரசூலுல்லாஹ்க்கு எதிராக இது பண்ணி அந்த போர் ஏற்படுத்தினாங்க. இந்த போர்ல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்க பயங்கரமான காயம் அடைஞ்சு அவங்களால நடக்கவே முடியாத அளவுக்கு வீட்டுல இருக்காங்க. இந்த விஷயம் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தெரியுது. ஏன்னா அது அவங்களோட ஒப்பந்தத்துல இருந்துகிட்டே ரசூலுல்லாஹ்க்கு இப்படி அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்ட்டு அந்த வலியை விட அவங்களோட அந்த மன வலி தான் அவங்க ரொம்ப பாதிக்குது. அதுக்கப்புறம் அந்த போர் முடியுது. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையுமே சுத்தி வளைச்சிடுறாங்க. வளைச்சதுக்கு அப்புறம் அந்த யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க, உங்களை நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப அந்த யூதர்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய தலைவர் சஅத் இப்னு முஆத், நீங்க அவர்கிட்ட எதா இருந்தாலும் கேளுங்க,
அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைச்சிட்டு வர சொல்றாங்க. அப்ப சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சிட்டு வரப்படுறாங்க. எந்த நிலைமையில வராங்கன்னா அவங்களால நடக்க கூட முடியல. அப்படி வந்துட்டு ரசூலுல்லாஹ்வோட மூஞ்சி அவங்களால பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப வெட்கப்பட்டு, ஏன்னா அவங்களோட ஒப்பந்தத்துல இருக்க ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்க்கு எதிராக இப்படி பண்ணிருச்சு, அந்த வேதனையிலே இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஅத் இப்னு முஆத், உன்னுடைய கட்டளைக்காக இவங்க காத்திருக்காங்க, நீ என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்காம ஒரு பதில சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் எதிராக சதி திட்டம் செய்த இந்த கூட்டத்தை நாம் கொலை செய்து விடுவோம் என்று உடனே சொன்னாங்க. அதை சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தை தான் மிகப்பெரிய வார்த்தை. சஅத் இப்னு முஆத், உன்னுடைய சட்டமும் அல்லாஹுடைய சட்டமும் ஒன்றிணைந்து விட்டது அப்படின்னு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதை பார்த்து சொன்னாங்க. யாருடைய சட்டம்? இந்த உலகத்தை படைச்சு காப்பாற்றுற அல்லாஹ்வுடைய சட்டமும், ஒரு வாலிபன், ஒரு சின்ன வயசுள்ள ஒரு சஹாபி, அவருடைய சட்டமும் அல்லாஹ்வுடைய சட்டமும் ஒன்றிணைந்துருச்சுன்னு சொன்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆளுன்னு இந்த ஒரு சம்பவத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதற்கப்புறம் இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த காயத்திலே வஃபாத் ஆகிறாங்க. எப்படின்னா அவங்க ஒரு துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த போர் இதோட முடியும்னா என்ன நீ இதிலே ஷஹீத் ஆக்கிரு, அப்படி இல்லைன்னா என்னை உயிரோட வை. அதுவும் எதற்காகன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாக்கிறதுக்காண்டி. இது மட்டும் இல்ல, இவங்க மரணத்தினால ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வுனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது இவங்களோட மரணத்தின் போது. எதுக்காக நடுங்குச்சுன்னா, அல்லாஹ் தனக்கு விருப்பமான நபர்களை சந்திக்க போகிறான் என்பதற்காக, அவரை வரவேற்பதற்காக அந்த அரிசிக்கு கட்டளை இடுகின்றான், நீ அவரை வரவேற்பதற்காக நடுங்கு என்று. அந்த அரிஷ் நடுங்கியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவில் 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் 7 வானங்களுடைய கதவு திறக்கப்பட்டது. இது அனைத்தும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்தின் போது நடந்தது. மேலும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கபரில் வைத்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், எதற்காக சஅத் இப்னு முஆதை ஒரு முறை கபர் நெருக்கிவிட்டது, கபருடைய வேதனையில் இருந்து ஒருத்தர் பாதுகாக்கப்படுவார் என்றால் அவர் சஅத் இப்னு முஆதாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்படின்னா அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். இதுக்கும் அவர் ரொம்ப வயசெல்லாம் இல்லை, ஒரு 6-5 வருஷம் தான். ஒரு அன்சாரி சஹாபி, ரசூலுல்லாஹ் ரொம்ப கம்மியான வருஷத்துல வாழ்ந்த ஒரு சஹாபி. ஆனா இவருடைய மரணம் எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. அந்த அளவுக்கு அந்த சஹாபி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து செஞ்சிருக்காரு. இப்படி ஒரு இளைஞன், அதாவது இவரை மாதிரி வாழணும்னு நான் சொல்லல, இவருடைய வாழ்க்கையில நம்ம எதை இந்த இதுல பெற்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில, இப்ப சஅத் இப்னு முஆத் நாளைக்கு மறுமையில சொல்லுவார், யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம எப்படி சொல்லுவோம்? உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி செலவழிச்ச? நம்மளால என்ன சொல்ல முடியும்? சிந்தித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்குறாங்க. இப்படி நம்மள மாதிரி இருக்க சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கி இருக்காங்க. ஆனா இதுக்கும் வித்தியாசத்தை நீங்க தான் பார்த்துக்கணும். இன்னும் ஒரு சஹாபி, அவர் யாருன்னா அவரும் ஒரு வாலிபர் தான், சிறு வயது கொண்ட ஒரு சஹாபி தான், முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எப்படிப்பட்ட ஒரு சஹாபினா, இவங்க ஒரு மக்காவாசி. இவங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். எந்த அளவுக்குன்னு சொன்னா, காலையில ஒரு உடை அணிவாரு, சாயங்காலம் ஒரு உடை அணிவாரு, அது திருப்பி வாழ்நாள்ல போடவே மாட்டார். இவர் ஒரு நறுமணம் பூசினாருன்னு சொன்னா அந்த வீதி ஃபுல்லாவே தெரிஞ்சிடும் முஸாப் இப்னு உமைர் வராரு. இவர் தந்தை இழந்த ஒரு நபர். இவருடைய சொத்து மதிப்பு அன்றைய காலகட்டத்துல எவ்வளவு இருந்துச்சுன்னா, மக்கால இருக்க ஒட்டுமொத்த சொத்தையும் வச்சு அதை பாதியா பிரிச்சோன்னா அந்த பாதி முஸாப் இப்னு உமைரோட இருக்கும். இப்படி வாழ்ந்த ஒரு நபர். இவர் எப்படி இஸ்லாத்துக்குள்ள வராருன்னா, அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பெல்லாம் மறைமுகமாக தான் இஸ்லாம் பரவுச்சு. அப்படி பரப்பிக்கிட்டு இருக்கையில இவங்க ஒரு நாள் கேட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் பேசுறது இதெல்லாம் இது பண்ணிட்டு அவங்களுக்கு இஸ்லாத்து மேல இது ஏத்துக்கிறாங்க.
அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இது யாருக்குமே தெரியாது. அப்ப ஒரு நாள் என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு தாய் மட்டும் இருக்காங்க, ஆனா அவங்க தாய்க்கு இந்த விஷயம் தெரியாது. அபூசினியாக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்காண்டி ஒரு கூட்டம் போகுது. அப்போ ரசூலுல்லாஹ் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அனுப்பிச்சு வச்சுட்டு அவங்க கொஞ்ச நாள்லயே திரும்பி வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபித்னாவான நியூஸ் போகுது, என்னன்னா மக்கால இருக்க எல்லாருமே முஸ்லீம் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த செய்தியை கேட்டு எல்லாம் வராங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா போய் அவங்க தாயை பார்க்கல, ரசூலுல்லாஹை பார்த்துட்டாங்க. ரசூலுல்லாஹை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவை போய் பார்க்கறாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்கிறாங்க, நீ என்ன விட முஹம்மதை ரொம்ப நேசிக்கிறியா, அவனை போய் பார்த்துட்டு வர அப்படின்னு. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னதுன்னா, நீ கரு அறையில இருக்க இருள்ல இருந்து எனக்கு வெளிச்சத்தை தந்த, ஆனா இந்த உலக வாழ்வுல இருக்க இருள்ல இருந்து எனக்கு வெளிச்சத்தை தந்த ஒரு நபர்னா அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னை விட எனக்கு அவர் தான் முக்கியம். இந்த மார்க்க அடிப்படையான விஷயத்துல நீங்க என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. அப்படி நான் இந்த மார்க்கத்துல இருந்தா எனக்கு உங்களுடைய சொத்து எதுவுமே தேவை தரமாட்டீங்கன்னா எனக்கு அப்படி ஒரு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாய், அவங்களுடைய சொத்து எந்த அளவுக்கு ஒரு பணக்காரங்கன்னா, நான் சொன்னதை வச்சு நீங்களே புரிஞ்சிருக்கீங்க. அந்த காலத்திலே மக்கள் அப்படி வாழ்ந்த ஒரு பணக்காரங்க. தன்னுடைய சகோதரர்கள் தோழர்கள் அனைவரையும் விட்டு இஸ்லாத்துக்கு போறாங்க. இஸ்லாத்துக்கு மட்டும் போல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி மதீனால இருந்து ஒரு சில பேர் அன்சாரிகள் இங்க உடன்படிக்கைக்காக வந்திருப்பாங்க. அப்போ அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய இடத்தில் இருந்து மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கு, இஸ்லாத்தை பரப்பதற்கு மதீனாக்கு எங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்போ இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லா கலையிலுமே தேர்ச்சி பெற்றாங்க. ஹதீஸ் கலையில, குர்ஆனோட கலையில, எல்லா கலையிலுமே தேர்ச்சி பெற்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய இடத்துக்கு இவரை நீங்க அழைச்சு செல்லலாம் அப்படின்னு முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடியே மதீனால இஸ்லாத்துடைய சாம்ராஜ்யம் இருந்துச்சு. அதற்கு காரணம் யாருன்னு சொன்னா ஒரே ஒரு நபர் தான், முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுவும் இவர் ரொம்ப வயசா சின்ன பையன், அதாவது ஒரு வாலிபர். இவர் தான் ஒட்டுமொத்த மதீனாவை ஒரு இஸ்லாம் சாம்ராஜ்யமா மாத்தினாருன்னு வரலாறு நமக்கு கூறுது. அதுக்கப்புறம் இவர் பத்ர்ல கலந்துகிட்ட ஒரு சஹாபி. பத்ருடைய போர்ல, அதாவது முஹாஜிரீன்கள் மக்காவாசிகளுக்கு இவங்க தான் தலைமை தாங்கி போர் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய உஹது போர்ல கலந்துக்கிறாங்க. உஹது போர் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், அதாவது ரசூலுல்லாஹ்வோட பேச்சை மீறி சில செயல்கள் நடக்குது. அதனால சஹாபாக்கள் தாக்கப்படுறாங்க, ரசூலுல்லாஹ்வை தாக்க வராங்க. அப்போ முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எங்க இருக்காங்கன்னா, அவங்க ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கொடியை ஏந்திர இடத்துல ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வை கொல்ல போற நேரத்துல அவங்க பார்த்துட்டு அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கத்துறாங்க. உடனே எதிரிகள் எல்லாம் பார்த்துட்டு முஸாப் இப்னு உமைருடைய ஒரு கையை வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வெட்ட போயில, ரசூலுல்லாஹ் அவங்க வெட்ட போயில மறுபடியும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு கட்டுறாங்க. 2 கையையும் வெட்டிடுறாங்க. அந்த போர்ல அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. எப்படி வஃபாத் ஆனாங்கன்னா, அவங்களுடைய 2 கை வெட்டப்பட்டு அவங்களோட முன்பகுதி மட்டும் ஒரு 70 இடத்துல காயம், 70 வெட்டு இருந்துச்சு அப்படின்னு நமக்கு வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் தேடுறாங்க. ரசூலுல்லாஹ் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கன்னு அதுக்கப்புறம் தேடி பார்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய கஃபன், அதாவது அடக்கம் பண்றதுக்கான நேரம் வருது. இப்போ அடக்கம் பண்ணையில அவங்களுக்கு கஃபன் பொத்துறாங்க. பொத்தையில எப்படின்னு பாத்தீங்கன்னா, தலையோட மூடணும்னா கால் மூட முடியல, கால்ல இருந்து மூடணும்னா தலையை மூட முடியல. இப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் காலில் ஒரு ட்ரெஸ் போட்டாருன்னா சாயங்காலம் ஒரு ட்ரெஸ் போட மாட்டாரு, வாழ்நாள்ல அந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர். அவருடைய இறுதி நிலைமையில அப்படி இருந்தார். சஹாபாக்கள் எல்லாம் அழுகுறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு கண்ணு கலங்குது, அந்த ஒரு நிலைமையில இருக்காங்க. அதுக்கப்புறம் இலை தலைகளை வச்சு அவங்களோட காலை இது பண்ணி ரசூலுல்லாஹ் அவங்களை அடக்கம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் முஸாப் இப்னு உமைர் அவங்க அடக்கம் செய்யப்படுறாங்க. சிந்தித்து பாருங்க சகோதரர்களே, எந்த மாதிரி சஹாபாக்கள் இளைஞர்கள் வாழ்ந்திருக்காங்க. நீங்க சற்று சிந்தித்து பார்க்கணும். இன்றைய இளைஞர்களுக்கும் அப்போ உள்ள இளைஞர்களுக்கும் வித்தியாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த காலத்து இளைஞர்கள் எந்த ஒரு விஷயத்துல மூழ்கி இருக்காங்கன்னு சொன்னா, உலக ஆசையில ரொம்ப மூழ்கிட்டாங்க.
ஆனா அப்ப வாழ்ந்த யாருமே அப்படி இல்லை. அதனாலதான் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், நான் அவர்களை புரிந்து கொண்டேன், அவர்களும் என்னை புரிந்து கொண்டார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் அனைத்து சஹாபாக்களையும் பற்றி கூறியுள்ளார். மேலும் எதற்காக இந்த இளைஞர் இந்த வாலிப பருவத்தை மட்டும் குறிப்பா வந்து நான் இந்த இடத்துல பேசுறேன்னு சொன்னா, ஏன்னா இதுதான் ஒரு தவறான பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு இது. இந்த வயசுல வந்து சைத்தான் பயங்கரமா வழி கிடப்பான். அதே மாதிரி இந்த வயசுல வந்து ஒருத்தர் ஈமான்தாரி ஆகணும்னு சொன்னா அவர் பயங்கரமா ஆகும். இது வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ரெண்டு இருமுனை கத்தின்னு சொல்ற மாதிரி ஒரு வயசு இந்த வயசு. நீங்க வந்து எந்த மாதிரி இந்த வயசை கொண்டு போறீங்களோ அந்த மாதிரி இதோட இது இருக்கும். இன்னும் ஒரு சஹாபி, அவர் வந்து யாருன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் ஒரு வாலிபர் தான். அதாவது அவரோட அறிவுத்திறன் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு நான் ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேன். அப்போ வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். அப்ப அந்த ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்த சஹாபாக்கள் எல்லாருமே சபையில இருப்பாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யார்கிட்டையுமே அவ்வளவா ஆலோசனை கேட்க மாட்டாங்க. யார்கிட்ட கேட்பாங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட தான் கேட்பாங்க. அப்ப இந்த மூத்த சஹாபாக்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு, நீங்க ஏன் எதா இருந்தாலும் அவர்கிட்டே கேட்குறீங்க, அவர் சின்ன பையன் தானே அப்படின்னு கேட்டதுக்கு, சரி உமர் ரலியல்லாஹு வந்து அவங்கள சோதிக்கிறதுக்காண்டி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்றாங்க. கேளுங்க உமர் ரலியல்லாஹு அப்படின்றாங்க. அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, ஃபத்ஹ் சூரா எதற்காக இறக்கப்பட்டது அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதற்கு எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களே, மக்காவுடைய வெற்றியின் காரணமாக ஃபத்ஹ் சூரா இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதே கேள்விய இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களே, அவங்க சொன்ன ஒரு காரணமும் இருக்கு, ஆனா இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. இதன் பிறகு வஹி இறங்காது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்தையும் இந்த சூரா சொல்லுது அப்படின்னு ஒரு நுண்ணறிவு பெற்ற கருத்தை அங்க பதிவு செய்யறாங்க. அதை பார்த்து மூத்த சஹாபாக்கள் எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எதற்காக இவர்கிட்ட நான் கேட்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? இவருடைய நுண்ணறிவு காரணமாக நான் இவர்கிட்ட கேட்கிறேன். இப்படிப்பட்ட வாலிபர்கள் வாழ்ந்த ஒரு சமுதாயம் தான், இப்படிப்பட்ட ஒரு வாலிபர்கள் வாழ்ந்த சமுதாயம் தான் இப்ப இந்த ஒரு நிலைமையில இருக்கு. இவங்க அதாவது சஹாபாக்களை மட்டும் சொல்லல, இன்னும் ஒரு நபரை பத்தி நான் சொல்றேன். இவர் யாருன்னா, இவர் வந்து கொஞ்சம் ரொம்ப வருஷம் தள்ளி வந்து ஒரு அந்த நபர், ஒரு சஹாபி கிடையாது. இவர் வந்து ஒரு இஸ்லாத்துல மிகப்பெரிய ஒரு போராளி. அதாவது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் பலஸ்தீன் இப்ப எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நம்மலாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால ரொம்ப பாதுகாப்பான முறையில தொழுதுகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து தொழுக போனாங்கன்னா அடுத்து வெளியே உயிரோட வருவாங்களா, அந்த அளவுக்கு இன்றைய நிலைமை அவங்களுக்கு இருக்கு. பலஸ்தீன் இது வரைக்கும் 2 முறை வந்து வெற்றி கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி ஒண்ணு ரசூலுல்லாஹ்வோட காலத்திலே வெற்றி கொள்ளல, இவங்க யூதர்கள்ட்ட தான் இருந்துச்சு. ஒரு முறை வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுவோட ஆட்சி காலத்துல வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அதன் பிறகு மீண்டும் சில குழப்பம்லாம் வந்து சில பண்ட இதாகி அது மறுபடியும் அவங்கள்ட்ட போயிடுச்சு. இன்னும் ஒரு தடவை எப்ப வெற்றி கொள்ளப்பட்டுச்சுன்னா, ஒரு நபர் இருக்கார், அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு நல்ல இந்த சாலிஹான மனைவியை கல்யாணம் பண்ணணும் ஆசை. இன்னும் ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கும் அதே மாதிரி ஆசை, ஒரு நபரை கல்யாணம் பண்ணணும். எப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து அல்லாஹ்வுடைய பாதையில செல்லணும், பலஸ்தீனுக்கு வெற்றி வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு நியத்துல அவங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்துல ஒருத்தர் பிறக்கிறார். அவருடைய பெயர் சலாஹுதீன் அய்யூபி. அவர் வந்து ஒரு அரசரா இல்ல, அப்போ வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு பதவியில இருக்கார். அப்போ வந்து பலஸ்தீன் வழியா எல்லாருமே மக்காவுக்கு இது ஹஜ்ஜுக்கு செல்லுவாங்க. அப்போ வந்து மக்காவை இது பலஸ்தீனை வந்து ஆட்சி செஞ்சது யாருன்னா கிறிஸ்துவர்களும் யூதர்களும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க ஹாஜிகளை வந்து இவங்களை கொல்றது துன்புறுத்துறது அந்த மாதிரி வேலையில இருந்தாங்க. அப்போ வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க, அவங்கள வந்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்க, சரி நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா அதை திரும்பி பண்ண ஆரம்பிச்சாங்க.
அது பண்ணது மட்டும் இல்லாம அவங்க வேற ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. என்ன ஒரு வார்த்தைனா, நான் வந்து பலஸ்தீனை மட்டும் வெற்றி கொள்ள மாட்டேன், என்னால முடிஞ்சா அந்த ஜெனரல் நான் மதீனாவையும் வெற்றி கொள்ளுவேன், மதீனாவை வெற்றி கொண்டு அங்க முகமதுன்னு ஒருத்தனுடைய கபர் இருக்காங்க அதை தோண்டி அதுல அவனோட இதயத்தை எடுத்து நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு இவருக்கு பயங்கரமான ஒரு இது. அதுக்கப்புறம் போய் பலஸ்தீனை ஜெயிச்சிட்டார். பலஸ்தீனை வென்ற உமர் ரலியல்லாஹு அடுத்த ஒரு நபர்னா அது ஸலாஹுத்தீன் அய்யூபி தான். இவரும் தன்னுடைய இளம் வயசுல தான் போய் அவருடைய அந்த வாழ்க்கையை வந்து அந்த பருவத்துல அமைச்சுக்கிறது தான். நான் எதற்காண்டி இவங்க எல்லாத்தையும் நான் அவங்கள்ட்ட சொல்றேன்னா, இவங்களுடைய வாழ்க்கையை எந்த வயசுல அவங்க சீரமைச்சிருக்காங்கன்னு பார்த்து கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த வயசுல இது பண்ணாதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும். எனவே எதை கேட்டோமோ அதன்படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் பாக்கியம் அளிப்பானாக என்று கூறி இத்துடன் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. முதல் உடைய சஹாபாக்களுடைய வாலிப சஹாபாக்களுடைய வரலாறையும் வாலிபர்களுக்கு தேவையான அறிவுரையும் பற்றிப்பார்கள். எதற்காக இந்த வாலிப பருவத்தை வந்து இந்த அளவுக்கு அல்லாஹ் இது பண்றாங்க? ஒரு 2 விதமான ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க. அந்த 2 விதமான ஹதீஸ் எப்படிப்பட்ட ஹதீஸ்னா, எந்த ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கைய அல்லாஹுடைய பாதையிலையும் ரசூலுடைய பாதையிலையும் செலவழிக்கிறானோ அவனுக்கு நாளை நிழலே இல்லாத இந்த மஹ்ஷருடைய நேரத்துல அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். இன்னொன்னு, எந்த ஒரு வாலிபன் ஒரு பெண் தனிமையில இருக்கையில அவனை தவறான எண்ணத்துல கூப்பிட்டு அல்லாஹுக்கு அஞ்சி அந்த நபர் வந்து அதற்கு ஈடுபடாமல் இருக்காரோ அந்த ஒரு நபருக்கும் நாளைக்கு மறுமையில அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் வந்து இந்த வாலிப பருவத்தை மிகவும் ஒரு முக்கியமா இது பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த வாலிபர்கள் எல்லாமே எதுல விழுந்துடுறாங்கன்னு சொன்னா, இந்த உலக ஆசை, இந்த உலகத்தோட ஆசையில தான் எல்லாமே விழுந்துடுறாங்க. இந்த உலக வாழ்க்கை இந்த ஆசையை பத்தி லைட்டா ஒரு சின்ன கதை, ஒரு குட்டி அது கருத்து வந்து அது பின்னாடி எப்படி வரும். ஒரு மனிதன் இருக்கான். அந்த மனிதன் வந்து காட்டுக்கு போறான். அப்போ வந்து அவனை வந்து ஒரு சிங்கம் வந்து அவனை துரத்திட்டு போகுது அவனை சாப்பிட்றதுக்காண்டி. அப்போ வந்து அவன் தன்னால எவ்வளவு வேகமா ஓட முடியுதோ அவ்வளவு வேகமா ஓடணும். ஓடும்போது அந்த சிங்கத்திட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி அவன் கண்ணில் ஒரு கிணறு தென்படுது. அப்ப அதுல குதிச்சு தன்னை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கலான்னு போவான். அந்த சமயம் பார்த்தோம்னா அந்த கிணத்துக்குள்ள ஒரு முதல்ல அவனை கண்டிரு. உடனே அவன் என்ன பண்றான், அந்த கிணத்து மேல ஒரு மரத்தோட கிளை இருக்கு, அதை புடிச்சிட்டு அப்படின்னு நின்றான். நின்றதுக்கு அப்புறம் அவனுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும், வெளியே பார்த்தா சிங்கம், உள்ள பார்த்தா முதல்ல, அப்படி ஒரு மனநிலையில அவன் மாட்டிக்கிட்டான். அந்த கிளையை பிடிச்சி தொங்கிக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த கிளைகளை ஒரு 2 எலி வந்து கடிக்க ஆரம்பிக்குது. 2 எலி, ஒரு வெள்ளை எலி ஒரு கருப்பு எலி. அது நான் என்ன காரணம் பின்னாடி சொல்றேன். அந்த கிளையை வந்து மாறி மாறி கடிக்குது, போட்டி போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்கு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இருக்க பிரச்சனையில இது ஒரு பிரச்சனை. அந்த மரத்துல அந்த சமயத்துல அந்த மரத்துல ஒரு தேன் கூடு இருக்கு. அந்த தேன் கூட்டுல இருந்து ஒரு சொட்டு தேன் கீழே வருது. அது வந்து அவனுடைய நாட்களை பட்டு அந்த அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கையில அவன் வந்து லைட்டா ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான். அந்த ஒரு துளி தேன் தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த கதையோட விளக்கம் என்னன்னா, அவனை துரத்திட்டு வர அந்த சிங்கம் தான் நம்மளுடைய மரணம். நம்மளுடைய மரணம் எது வரைக்கும் துரத்திட்டு வருதுன்னு பார்த்தா, அந்த முதல்ல அவனுக்காண்டி காத்திருந்துச்சு நம்மளுடைய கபருடைய வாழ்க்கை வரைக்கும் நம்மளுடைய மரணம் துரத்திக்கிட்டு வருது. அவன் அந்த பிடிச்சி தொங்குன அந்த கிளையெல்லாம் அவன் இந்த உலகத்துல வாழக்கூடிய வருடங்களோ மாதங்களோ நாட்களோ நிமிடங்களோ அதை வந்து அந்த வெள்ளை எலி கருப்பு எலி சொல்லியிருந்தாரு, மாறி மாறி இரவும் பகலும் அதை மாறி மாறி இது பண்ணு. அவன் இந்த ருசிச்சான்ல ஒரு துளி தேன், அந்த தேன் தான் அவன் இந்த உலகத்துல
அனுபவிக்கக்கூடிய இன்பம், துன்பம், காமம், காதல், பசி எல்லாமே அந்த ஒரு துளி சொட்டு தேர்ந்தான். எல்லாமே இந்த ஒரு துளி சொட்டு செய்யணும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான இன்பம் என்று வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் இந்த ஒரு காரணத்திற்காக தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப இதை சொல்றான். எனவே இந்த உரையின் மூலம் என்ன கேட்டோமோ, அதிகமா வாலிபர்கள் வந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் திரும்புவோம் அப்படின்ற ஒரு நியத்து வைப்போம். அதாவது ஃபுல்லா எடுத்தோன்னெல்லாம் திரும்ப முடியாது. நானே சொல்றேன் எப்படின்னா, இந்த நோம்புல எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் தொழுக வந்திருக்கீங்க, ஆனா அது அந்த நோம்போட போயிடும். எதற்காக இந்த நோன்பு அதிகமா அமல் செய்யப்படுதுன்னா, இதுல பழக்கப்படுத்திட்டோம்னா, இதுல அதிகமா இது ஒரு சீசன் டைம்னு சொல்லுவாங்க, எல்லாமே டபுள் டபுளா கிடைக்கும். இதுல நம்ம நல்ல இது பண்ணி கத்துக்கிட்டோம்னா அது அப்படியே 11 மாசம் தொடரும். ஆனா இந்த ஒரு மாசம் மட்டும் பண்ணிட்டு இந்த 11 மாசம் பண்ணாம இருக்கிறது அது வேற மாதிரி. அதுல யாரும் ஈடுபடுத்திக்காரு. அதனால இன்ஷா அல்லாஹ் இன்னையில இருந்து முடிவு செய்யுங்க. சாதிபுர் மாது போடணும், உஸ்தாது போல அவங்கள மாதிரி போர்ல ஷஹீதாக நான் சொல்லல. அதாவது அவங்க எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எடுத்து எப்படி வாழ்ந்தாங்களோ அதுல ஒரு சதவீதம், அதாவது எந்த அளவுக்கு நம்மளால முடியுதோ அந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டுவோம். இன்ஷா அல்லாஹ் நியத் வைக்கலாமா? அதுக்கப்புறம் திருச்சியில அல் ஹுதா மதர்சா அப்படின்ட்டு ஒரு நிறுவனம் ஒரு கடந்த 30 வருஷமா இருக்கு. அங்க எப்படின்னா ஆர்ஃபன், அதாவது அநாத பசங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா, இது நோம்புடைய மாசமா இருக்கு, நம்ம என்ன செஞ்சாலும் அமல்கள் கூட இதாகும். தங்களால முடிஞ்ச உதவி, யாரு அனாதைக்கு உணவளிக்கிறாங்களோ ஆதரவளிக்கிறாங்களோ அவங்களுக்கும் அதை ஆதரிக்கிறவங்களும் ரசூலுல்லாஹ்வும் நாளைக்கு சொர்க்கத்துல இப்படி இருப்பாங்க, நாமும் அவங்க இப்படி இருப்போம்னு சொல்லிட்டு இந்த 2 விரலை காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அனாதைகளை ஆதரிக்கிறோம். மேலும் அது மட்டும் இல்லை, அவங்க துவா செய்வாங்க. அது குழந்தைகளுடைய துவா. அவங்க நல்ல எண்ணத்துல இது பண்றதுனால அல்லாஹ் சீக்கிரம் ஏற்றக்கூடிய இது கிடைக்கும். அதுவும் என்ன மாதிரி நிறைய பேர் அங்க உருவாகி இருக்காங்க. உருவாகி இந்த மாதிரி நிறைய பேருக்கு எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. அப்படி எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல யார் யாரெல்லாம் கேட்டு அதை அமல் செய்யறாங்களோ அந்த நன்மை அவங்களுக்கு மட்டும் போகாது. யார் யார் உதவி செஞ்சிருக்காங்களோ அது அவங்க வரைக்கும் போகும். அந்த நன்மைக்கு ஒரு இதே கிடையாது. நீங்க மரணம் அடைந்து கபர்குழிக்கு போயிட்டாலுமே அந்த நன்மை உங்களுக்கு சேரும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இன்ஷா அல்லாஹ் அவங்களால எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செய்யுங்க. மேலும் இதன்படி கேட்டோமோ அதன்படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் பாக்கியம் அளிப்பாராக என்று கூறி இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا الحمد لله رب العالمين.